முகமது தைஃப்னாலே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், காசா மக்களுக்கு ஒரு கண்ணிய மரியாதை இருக்கும், அவர் மேல ஒரு பாசம் இருக்கும். அந்த அளவுக்கு கஸ்ஸாம் பிரிகேட் காசாவினுடைய ராணுவத்தை கட்டமைத்தவர் இந்த முகமது தைஃப். இவரை பற்றி தனியாக நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு உள்ளாக சொன்னது. நிறைய பேருக்கு அது மறந்திருக்கும். இப்பொழுது தெரிந்து கொள்வதற்காகத்தான் முகமது தைஃப் யாருங்கிறத நம்ம சொல்றோம். குறிப்பாக இவர் ஒரு மர்ம நபராகவே அறியப்படுகிறார். முகமது தைஃப் பார்த்தவங்க யாருன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்க பார்த்திருக்கோம் சொல்லலாம். அதற்கு பிறகு எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் முகமது தைஃப் வெளியானது கிடையாது. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் காசாவினுடைய ஆட்சி அவங்க கையில இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹமாஸ் ஆட்சி இந்த அக்டோபர் 7க்கு முன்பதாக ஹமாஸ் காசாவை ஆண்டுகிட்டு தானே இருந்தாங்க. அந்த நேரங்களில் எந்த அரச நிகழ்விலும் அவர் பங்கெடுத்ததில்லை, எந்த ராணுவ நிகழ்விலும் பங்கெடுத்ததில்லை. இவர்தான் முகமது தைஃப் என்பதற்கான ஒற்றை ஆதாரம். இன்னும் சொல்ல போனால் கஸ்ஸாம் பிரிகேட்ல இருக்கக்கூடிய பல